அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் கும்ப ராசி என்பதற்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வருகின்ற மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் 2024 வருடம் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வரை, தமிழ் வருடப்படி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி முதல் குரோதி வருடம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி வரை ஒரு 48 நாட்களுக்கு செவ்வாய் பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த 48 நாட்கள் கும்பராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி. கும்ப ராசியில் 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தற்போது கடந்த 45 நாட்களாக விரயத்திலே கும்பராசிக்கு 3ஆம் வீட்டிற்கும் தொழிற்ஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்தார். பெரும்பாலும் செவ்வாய் பகவான் தொழிற்ஸ்தானாதிபதி விரயத்திலே உச்சபலத்தில் இருக்கும்போது சில பேருக்கு வெளிநாடு வேலை கிடைத்திருக்கலாம், சில பேருக்கு விவசாயம் சார்ந்த சில விரயங்கள் ஏற்பட்டிருந்திருக்கலாம். விரயங்களும் வெளிநாடு பயணங்களும் கும்பராசி என்பதற்கு ஏற்பட்டிருந்திருக்கும். ஜென்ம ராசியிலே மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜென்ம ராசிநாதன் சனி பகவானை கடந்து சனி பகவான் மேல் செல்லப் போகிறார். இது கிரக யுத்தம் என்று சொல்வார்கள். கும்பராசி என்பதற்கு அதிர்ஷ்டம் குறைகிறது. சனி பகவான் ஒரு ராசியை பிடித்தாலே தடை, தாமதம், மன அழுத்தம், எல்லா வழியிலும் எல்லாமே ஒரு குழப்ப நிலையை சனி பகவான் கொடுத்து விட்டு போகிறவர். சனி பகவான் என்றாலே அனுபவம், எல்லாமே அனுபவ ரீதியாக ஒரு மனிதன் நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படும் போது வெற்றி வாய்ப்புகளை பெற்றுவிடலாம். செவ்வாய் சனி 2 பாவகிரகங்கள் ஒரு வீட்டில் சேரும்போது கிரக யுத்தம் என்று சொல்லப்பட்டுள்ளது. சுய ஜாதகத்தில் செவ்வாய் சனி இணைவு இருந்தால் குடும்பம், வாழ்க்கை, சொந்த பந்த உறவுகள், தொழில் வேலையில் போராட்டமாக அமைந்துவிடும். கணவன் மனைவி பிரிவை ஏற்படுத்துவது, உடலில் சக்தி குறையிறது, உடலில் அடிபடுறது, இரத்த காயங்களை ஏற்படுத்துவது, பற்கள், எலும்பு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துவது, சொத்துக்களில் தீராத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது செவ்வாய் சனி கூட்டணி. செவ்வாய் சனி ஒரு ராசியில் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகக்காரர்கள் அளவுக்கு அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். எல்லா வழியிலும் பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், பங்காளிகள், இப்படி எல்லார் வழியிலும் தினந்தோறும் தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அண்ணன் தம்பி ஒற்றுமை குறையும். கிரக சேர்க்கையில் சனிச்செவ்வாய் சேர்க்கை தான் மிக கடுமையானது, கொடுமையானது. இந்த வருடம் ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு பிறகு சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். செவ்வாய் பகவான் சனி மேல் கடக்கப் போகிறார். கும்பராசியில் சனிச்செவ்வாய் கூட்டணி சேரும்போது திருடர்கள் பயம், அரசு வேலை, அரசியல்வாதிகளுக்குள் தொந்தரவுகள் தரும். காற்றால் மேகங்கள் கலையும். ஒரு சில இடங்களில் நல்ல மழை பொழியும், கனமழை பொழியக்கூடிய வாய்ப்புண்டு. ஒரு சில இடங்களில் குடிநீர் பற்றாக்குறை வரும், ஒரு சில இடங்களில் நல்ல மழை பொழிவதற்கான வாய்ப்புண்டு. அக்னி, நெருப்பால் பயம், சேதம் ஏற்படலாம். வண்டி வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடந்த ஜூலை மாதம் பெரும் ரயில் விபத்து ஏற்பட்டது, நிறைய பேர் செத்து போனாங்க. அதே மாதிரி டிசம்பர் மாதம் கனமழை பொழிந்து பயிர் சேதமாச்சு. அந்த காலகட்டத்தில் சனிச்செவ்வாய் பார்வை இருந்தது. இந்த காலகட்டத்தில் சனிச்செவ்வாய் ஒரு ராசியில் கூட்டணி சேரப்போகிறது. கும்ப ராசியில் சனிச்செவ்வாய் கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் என்றாலே மந்தம், மெதுவாக, பொறுமையாக ஒரு மனிதனுக்கு அனுபவங்களை கொடுக்கறது. செவ்வாய் பகவான் என்றாலே ஆத்திரப்பட்டு, அவசரப்பட்டு, கோபதாபத்துடன் எதையோ ஒன்று செஞ்சுட்டு ஒரு மனிதனை பெயர் கட்டு, மதிப்பு கட்டு, மூளையில் உட்கார வைப்பது இந்த செவ்வாய். கும்பராசியில் சனிச்செவ்வாய் கூட்டணி சேரும்போது உங்களுக்கு தைரியம் மேம்படும். எதையுமே வேகமாக செய்வீங்க. இருக்கின்றதை வேகமாக செஞ்சுட்டு மூத்த அதிகாரிகளிடம், உயர் அதிகாரிகளிடம் கெட்ட பேர் வாங்கிட்டு வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வரக்கூடிய நிலையும் சில பேருக்கு ஏற்பட்டுவிடும். கும்பராசி அன்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 48 நாட்கள் உங்களுக்கு நேரம் சரியில்லை என்றே சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் குறைகிறது என்றே சொல்லலாம். நீங்கள் எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது கும்பராசி என்பதற்கு சிறந்தது. 2ஆம் வீட்டிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதை மறந்து விடாதீர்கள்.
சில பேர் வந்து திருமணம் ஆனவர்கள் தனி கொடுத்தனம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது வேலை விஷயமா தொழில் விஷயமா வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களையே கொடுக்கும். கருநாக பாம்பு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது கும்பராசி அன்பர்கள் பேச்சில் கவனம். குடும்ப நபர்களை பயமுறுத்தக்கூடாது. நீங்கள் கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள் அன்பு பாசமாகத்தான் பேசணும். ஒருவரை ஒருவர் பயமுறுத்தி கொள்ளக்கூடாது. அதே மாதிரி கும்பராசி இளைஞர்கள் பெற்றோர்களை பயமுறுத்தக்கூடாது. 2ஆம் வீட்டில் கருநாக பாம்பு அமர்ந்திருக்கும் போது ஏதோ ஒரு வழியில் பயமுறுத்த சொல்லும். அந்த மாதிரியான நிகழ்வுகளை கொஞ்சம் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும். ஜென்ம ராசியிலே செவ்வாய் பகவான் அமர்ந்து 4ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தை பரிசுகிறார். சில பேர் வந்து வீடு மாற்றம் இடமாற்றங்களும் இந்த 48 நாட்கள் எதிர்பார்க்கலாம். வீட்டை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகளும் கும்பராசி என்பதற்கு கிடைக்கலாம். செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டை பரிசு செய்யும்போது வண்டி வாகன செலவுகள் வைக்கலாம். விரைய செலவுகள் தேவையில்லாமல் செய்யலாம். தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு சுக வேதனை தரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். செவ்வாய் சனி குரு 3 கிரகங்கள் நேர் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தை பரிசுகிறது. நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பார்ட்னர்களிடம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க. இந்த காலகட்டத்தில் சண்டை போடாதீங்க. குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க பாருங்கள். மன அழுத்தம் இல்லாமல் கும்பராசி என்பர்கள் எல்லா விஷயங்களிலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 7ஆம் வீட்டை 3 கிரகங்கள் பாரி செய்யும்போது அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ வந்து பொறுமொருன்னு இருக்கக்கூடாது. உயர் அதிகாரியால் சொல்வதை கேட்டு அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தான் 7.5 நாட்டு சனி நடக்கிறது. உங்கள் ராசியின் மேல் தான் செவ்வாய் பகவான் வருகிறார். நீங்கள் வந்து ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டீங்கன்னா காரியம் கெட்டு போயிடும். 7.5 நாட்டு சனியில் ஜென்மசனி கும்பராசி என்பதற்கு நடக்கும்போது மற்றவர்கள் எல்லோருமே உங்களை வந்து குறை சொல்வார்கள். நீங்கள் வந்து வயதானவர்களாக இருந்தாலும் சரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி 7.5 நாட்டு சனியில் ஜென்மசனி உங்களுக்கு நடக்கும்போது உங்களைத்தான் மற்றவர்கள் குறை சொல்லுவாங்க. நீங்கள் தான் பொறுமையாக அமைதியாக போகணும். இல்லைன்னா குடும்பமும் கெட்டு போயிடும். வாழ்க்கையும் தொந்தரவில் வந்து முடிந்துவிடும். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. எதிர்மறையான எண்ணங்கள் சற்று கூடுதலாக வரும். ஏன்னா அங்கே வந்து கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வீடு வந்து சேருங்க. ஜென்ம ராசியில் சனிச்செவ்வாய் கூட்டணி சேரும்போது கும்பராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செய்ய வேண்டும். அஷ்டமத்தை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது உங்களுக்கு வந்து போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும். செய்வனை வச்சுட்டான், எவனே வந்து எனக்கு மந்திரம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மனம் அல்லாடும். அதனால் வந்து கும்பராசி என்பர்கள் முடிஞ்சால் குலதெய்வங்களுக்கு போயிட்டாங்க, இல்லைன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு போயிட்டாங்க. மற்றபடி செய்வனை எடுக்கிறேன் பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு பணத்தை வீண் விரயம் செய்யாமல் இருப்பது கும்பராசி என்பதற்கு நல்லது. ஆயுதம் வண்டி வாகனங்கள் இயந்திர வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக தான் செய்யணும். இல்லைனா கை காலில் அடிபட்டுரும். செவ்வாய் சனி ஜென்ம ராசியில் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது கை காலில் அடிபடாமல் இரத்த காயங்கள் இல்லாமல் கும்பராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய 48 நாட்கள் பார்த்து கொள்ளுங்கள். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓரளவு விவசாயத்தில் வெள்ளாமை கை கொடுக்கும். மழை நன்றாக பொழியும். இரும்பு சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இரும்பு கடை வைத்து கொண்டிருப்பவர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 48 நாட்கள் சராசரியான வருமானத்தை சந்திக்கலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்துங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.